என்னோட 5 இயர்ஸ் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வித்தின் 60 செகண்ட்ஸில் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆகுது. ஸோ 5 இயர்ஸாக நான் தான் சேல்ஸுக்குள்ளே இருந்து ஒர்க் பண்ணதுனால எனக்கு தெரியும் எப்படி சேல்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ அதில் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த 5 இயர்ஸ் ஜேர்னியை உங்களுக்கு வித்தின் 60 செகண்ட்ஸில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பீப்புள் டோன்ட் பை த ப்ராடக்ட், தே பை த எமோஷன் சொல்லுவாங்க. அதாவது அவங்கள நீங்கள் எப்படி ஃபீல் பண்ண வைக்கீங்களோ, அந்த ப்ராடக்ட்டில் எவ்வளோ வெளியே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வைக்கீங்களோ அதை தான் பை பண்ண போகிறாங்க. அந்த ப்ராடக்ட் அவங்க பை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தவறாக நினைச்சிட்டு இருக்கீங்க. அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே பெர்ஃபெக்டான ஸ்கிரிப்ட் சேல்ஸ் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் அது கான்ஃபிடென்ட் கிடையாது. நீங்கள் கான்ஃபிடென்டான டோனில் பேசினாலே போதும், ஈஸியாக உங்களால் சேல்ஸ் எடுக்க முடியும். ட்ரஸ்ட் மீ, நீங்கள் பேசும்போது ஸ்மைல் பண்ணி பேசுங்க. அவங்களால வேர்ட்ஸை விட அதை இம்பார்ட்டன்ட் கொடுத்து உங்களுக்கு ஈஸியாக க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாலோ மேக் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக க்ளோஸ் பண்ண முடியும். நான் நிறைய சேல்ஸ் பிச் பார்த்துருங்க. கோல் பண்ணுவாங்க, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னு சொன்னோன்னா கட் பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு சேல்ஸ் நடக்கவே போகிறது இல்லை. அவங்க இல்லைன்னு சொன்னால் கூட ஏன் உங்களுக்கு தேவைப்படலை, எங்களுக்கு என்னென்ன வேரியன்ஸ்ல எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு ஆர்ஜே மாதிரின்னு வைங்களேன். ஸோ அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஒரு காயினை க்ளோஸ் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்றது. நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கும் வரங்காட்டில்னா அது பர்சனல், அன்லெஸ் அது பர்சனலே கிடையாது. ஸோ நீங்கள் ரிஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் லேர்ன் அண்ட் மூவ் ஆன், இதை பண்ணிக்கிட்டே இருங்க, வளர்ந்துக்கிட்டே இருக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான அடுத்த விஷயம் தான் வந்து, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க சேல்ஸ் வேற மார்க்கெட்டிங் வேற அப்படின்னு சொல்லி. சேல்ஸும் மார்க்கெட்டிங் ஒன்று தான். ரெண்டுமே சேர்ந்தா மட்டும்தான் கரெக்டான பிச்சில் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்கையும் சேல்ஸையும் பிச் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் கோல் பேசும்போது நீங்கள் சேல்ஸ் மட்டும் பண்ணுறது கிடையாது, மார்க்கெட்டிங்கும் சேர்ந்து பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு ரெண்டுமே வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் லாஸ்ட் 2 டிப்ஸ் சொல்கிறேன், இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, நமக்கு லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் வந்து நம்ம சேல்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஹர்ட்டை வந்து கஸ்டமர்கிட்ட காட்டக்கூடாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கிய விஷயம். அண்ட் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய விஷயம் தான் இன்டர்நெட். நீங்கள் கோலில் இருக்கீங்க அப்படின்னா நெட்வொர்க் அப்படின்னு சொல்ல விஷயமோ, இல்லை கவரேஜ் அப்படின்னு சொல்ல விஷயமோ கட்டாயம் பெர்ஃபெக்டாக இருக்கும். இல்லாட்டி அது வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்டான சிச்சுவேஷனுக்கு எடுத்து போவோம். ஏன்னா நான் அந்த பிச் பண்ணும்போது நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஈவன் பிஸ்னஸ் காலில் கூட, ஜூம் மீட்டிங்கில் கூட இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துருக்கோம். இதில் மோரல் ஆஃப் த ஸ்டோரி ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம், கஸ்டமர் கிட்ட நம்ம அதிகமாக பேசினா தான் க்ளோசிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி கிடையாது. கஸ்டமர் உங்கள்கிட்ட அதிகமாக பேசினார் அப்படின்னு சொன்னால் க்ளோசிங்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கான நீங்கள் அதிகமான கேள்விகளை கேட்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள் தான் இங்கே வந்து சேல்ஸை கொண்டு வருது. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. சேல்ஸ் அப்படின்னு சொல்றது ஒரு ஜாப் மட்டும் கிடையாது. நீங்க ஒரு பிசினஸ் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா, இல்ல நீங்க எந்த ஜாப்ல இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த சேல்ஸ் அப்படின்னு சொல்றது கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். ஸோ மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க.